மகிழ் கூட்டத்தை புல் நிறைந்த தோட்டத்தில் நானும் இன்று கண்டேனே சந்தோஷம்தான் கண்டேனே. உள்ள மகிழ் கூட்டத்தை புல் நிறைந்த தோட்டத்தில் நானும் இன்று கண்டேனே சந்தோஷம்தான் கண்டேன். குட்டியோடு துள்ளிட குட்டியோடு துள்ளிட கூட்டம் என்ன சொல்லிட கும்மாளம் தான் போடுவேன் கும்பலோடு ஆடுவேன். வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே ஓ வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே. வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே ஓ வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே. மேய்ப்பர் கேட்ட செய்தியை மேய்ப்பர் கேட்ட செய்தியை நானும் இங்கே கேட்டேனே. மேய்ப்பர் கேட்ட செய்தியை நானும் இங்கே கேட்டேனே. மேய்ப்பர் கூட்டம் போலவே நானும் அங்கே போகிறேன். மேய்ப்பர் கூட்டம் போலவே நானும் அங்கே போகிறேன். வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே ஓ வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே. வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே ஓ வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே. சின்ன இயேசு பாலகன் சின்ன இயேசு பாலகன் சின்ன இயேசு பாலகன் தூங்கும் கோலம் கண்டு நான். சின்ன இயேசு பாலகன் தூங்கும் கோலம் கண்டு நான். சிந்தை மகிழ் கொள்ளுவேன் சொல்லி நானும் பாடுவேன். சிந்தை மகிழ் கொள்ளுவேன் சொல்லி நானும் பாடுவேன். வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே ஓ வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே. வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே ஓ வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே. நல்ல மேய்ப்பர் இவரே நல்ல மேய்ப்பர் இவர்தான் நன்றாய் ஆடப் போகிறார். நல்ல மேய்ப்பர் இவர்தான் நன்றாய் ஆடப் போகிறார். நம்மை இன்று தருவோம் நன்மை கோடி பெறுவோம். நம்மை இன்று தருவோம் நன்மை கோடி பெறுவோம். தந்தேனே தந்தேனே என்னை தந்தேனே ஓ தந்தேனே தந்தேனே உள்ளம் தந்தேனே. தந்தேனே தந்தேனே என்னை தந்தேனே ஓ தந்தேனே தந்தேனே உள்ளம் தந்தேனே. உள்ள மகிழ் கூட்டத்தை புல் நிறைந்த தோட்டத்தில் நானும் இன்று கண்டேனே சந்தோஷம்தான் கண்டேனே. உள்ள மகிழ் கூட்டத்தை புல் நிறைந்த தோட்டத்தில் நானும் இன்று கண்டேனே சந்தோஷம்தான் கண்டேன். குட்டியோடு துள்ளிட குட்டியோடு துள்ளிட கூட்டம் என்ன சொல்லிட கும்மாளம் தான் போடுவேன் கும்பலோடு ஆடுவேன். வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே
கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு பூரணமாக அருளி செய்து, நீங்கள் யாவரும் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. இந்த நாளிலே நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை சொல்லுகின்ற இந்த இடத்தில் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதையும் இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி இரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் போக்க மனுக்குலத்தை கழுவி சுத்திகரித்து அவர்களை பரிசுத்தமாக்குவார் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இரட்சிப்பு என்று சொன்னால் விடுதலை என்று அர்த்தம். விடுதலை, மனிதன் இந்த உலகத்திலே, மனுஷி இந்த உலகத்திலே விடுதலையை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்தும் முழுவதுமான விடுதலையை எதிர்நோக்கியே ஒவ்வொரு நாளும் மனுக்குலம் இந்த உலகத்தில் போராடி கொண்டிருக்கின்றது. இந்த உலக பிரகாரமான சில அடிமைத்தனங்கள், சிறை பிடிப்புகளிலிருந்து நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ளவும் ஆவலோடு இருக்கின்றோம். அதே வேளையில் பாவத்தின் அடிமைத்தனத்தின் விடுதலையும் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை, என்னை நாமாக மீட்டுக்கொள்ள இயலாது. இதை நீங்களும் நானும் விளங்கி கொள்ள வேண்டும். இதை விளங்கி கொண்டால்தான் இயேசு கிறிஸ்து நம்மை இரட்சிக்க வந்தார் என்ற அந்த செய்தி நம் வாழ்வில் பிரயோஜனமாக இருக்கும். பாவம் நம்மை கட்டி வைத்திருக்கிறது. அந்த பாவத்திலிருந்து நம்மை நாமே விடுவித்து கொள்வதற்கு நமக்கு பலனும் சத்துவமும் கிடையவே கிடையாது. சரி, வேறு யாராவது ஒருவர் நம்மை விடுவித்து விட முடியுமா என்று சொன்னால், இந்த உலகத்திலே ஒருவரும் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்க இயலவே இயலாது. எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கையில் நாம் தெரிந்து கொள்ளலாம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்திலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்படாவிட்டால் நம் வாழ்வில் மரணம் சம்பவிக்கும். மரணம் என்பது 2 வகைப்படுகிறது. ஒன்று இந்த சரீரத்தில் உண்டாகிற மரணம், இன்னொன்று உள்ளான மனிதனில் ஏற்படுகிற மரணம். இந்த சரீரத்தில் ஏற்படுகிற மரணத்தை குறித்து நமக்கு கவலை இல்லை. ஏனென்றால் இந்த சரீரத்தில் ஏற்படுகிற மரணம் என்பது இந்த உலகத்தின் மண்ணோடு மண்ணாக இந்த சரீரம் மக்கி போகிறதாக இருக்கிறது. ஆனால் ஆத்துமா மரித்து போகக்கூடாது. ஆத்துமா மரித்து போய்விட்டால் நாம் பாதாளத்தில் தள்ளப்பட்டு விடுவோம், நித்திய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு விடுவோம். பாவம் இந்த உலகத்தில் நாம் வாழும் வரைக்கும் நம்மை பயமுறுத்தி கொண்டே இருக்கும். நம்மை ஒரு திகில் சூழ்ந்து கொள்ளுகின்ற நிலையை நம்மை சுற்றிலும் எப்பொழுதும் வைத்து கொண்டே இருக்கும். எப்பொழுது என்ன நடக்கும் என்கின்ற ஒரு அச்ச உணர்வு நம்மை எப்பொழுதும் வாட்டி வதைத்து கொண்டே இருக்கும்.
இதுதான் பாவத்தினுடைய தன்மையாக இருக்கிறது. அப்போ பாவம் என்பது இந்த உலகத்திலேயும் நம்மை கலங்கடிக்கிறதாக இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, மறுமையில் நித்திய வாழ்வுக்குள் பிரவேசிக்க கூடாதபடி தடை செய்கிறதாகவும் இருக்கிறது. அப்படியானால் இந்த பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை அவசியம். அந்த பாவத்திலிருந்து விடுதலையை கொடுப்பதற்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றார். அவர் யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் யாவரும் ரட்சிப்படையும்படி, அதாவது விடுதலை பெற்றுக்கொள்ளும்படி அவர் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 3:16 நாம் பார்க்கும்போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை, அதாவது இயேசு கிறிஸ்துவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பிதா இந்த உலகத்தில் அனுப்பி பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக, பரிசுத்தமுள்ள ஒரு ஆட்டுக்குட்டியாக, மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள ஜீவ பலியாய் தன்னையே ஒப்பு கொடுத்து நமக்காக மனுக்குலத்தின் பாவங்கள் நீக்கப்படுவதற்காக கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை ஒப்பு கொடுத்து மீண்டும் அதை பெற்றுக்கொண்டார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்க்கிறோம், பாவம் போக்குவதற்காக பலிகள் செலுத்தப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் சரி, இனி வருகின்ற காலத்திலையும் சரி, எல்லா நிலைகளிலும் மனுக்குலத்தினுடைய பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலிகள் செலுத்தப்பட்டது. ஆனால் அந்த பலியினால் பாவம் அறிக்கை செய்யப்பட்டதை தவிர பாவம் போக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தினதற்கு பின்பாகத்தான் அந்த அறிக்கை செய்யப்பட்ட பாவங்கள் எல்லாம் அங்கே மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இன்று வாழ்கிற நம்முடைய வாழ்விலும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். இனி வருகின்ற சந்ததியினுடைய வாழ்க்கையிலையும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். இனி பலி அவசியமில்லை. இயேசுவே பலியாக கல்வாரி சிலுவையில் தன்னை அர்ப்பணித்திருக்கின்றார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் யாரோ அவர்கள் நித்திய ஜீவனை அடைவதற்கு தேவனாகிய பிதா இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார். அதை இயேசு கிறிஸ்து தன் வாழ்வில் நிறைவேற்றி முடித்திருக்கின்றார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பாவ மன்னிப்பு நிச்சயத்தில் இருக்கிற சந்தோஷம், மன நிறைவு, மகிமை, பிரசன்னம் வேறு எதிலுமே இல்லை. இந்த உலகத்திலே ஒரு வியாதி இருக்கலாம், ஒரு கடன் பிரச்சனை இருக்கலாம், தவறு செய்து சிறைச்சாலையில் இருக்கலாம். இவைகளில் இருந்தெல்லாம் சற்று காலங்களுக்கு அப்புறம் நமக்கு ஒரு விடுதலை இந்த உலகத்தில் கிடைத்துவிடும். ஒருவேளை அப்படி கிடைக்காமல் போனாலும் அதை குறித்து நமக்கு கவலை இல்லை. இதையெல்லாம் நம் சரீரத்தை மட்டுமே வாட்டி வதைக்கிறதாக இருக்கிறது. நம் மனதை மாத்திரமே வாட்டி வதைக்கிறதாக இருக்கிறது. ஆனால் பாவம் என்கின்ற அந்த கொடூரம் இருக்கிறதே, அது உள்ளான மனிதனிலே மரணத்தை சம்பவித்துவிடும். அந்த மரணத்திலிருந்து இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்குகிறார். அப்படியானால் இந்த உலகத்தின் வியாதி, உலகத்தின் பிரச்சனை, உலகத்தின் சிறை தண்டனையிலிருந்து இயேசு விடுதலையாக்க மாட்டாரா அப்படியே என்று ஒரு கேள்வி நமக்கு எழக்கூடும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் அனைத்து காரியங்களிலிருந்தும் கிறிஸ்து இயேசு உங்களையும் என்னையும் விடுதலையாக்குவதற்காக தான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றார். அதற்கு மேலாக பாவத்தின் அடிமைதனத்திலிருந்தும் விடுதலையாக்குவார். அப்படியானால் என்னென்ன பாவங்கள் நம்மை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதோ, என்னென்ன பாவங்களில் கட்டப்பட்டிருக்கிறோமோ, எந்தெந்த பாவத்தை விடுதலை அடைய முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றோமோ, அந்த பாவங்களை எல்லாம் நீங்களும் நானும் அறிக்கை செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்து அதிலிருந்து முழுமையான விடுதலையை கொடுக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் பண்டிகையை ஆசரிக்க இருக்கிற நீங்களும் நானும் இயேசுவின் சிலுவையை நோக்கி பாருங்கள்.
உங்கள் பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் எவ்வளவு கொடூரமாக இருந்தாலும் சரி, இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அவர் எந்த பாவத்தை உங்களுக்கு உணர்த்தினாரோ அந்த பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும். அப்படி நீங்கள் என்னென்ன பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டீர்களோ அதிலிருந்து உங்களுக்கு ஒரு பூரண விடுதலையை கர்த்தராகிய இயேசு உங்களுக்கு தருகிறார். பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டால் அதை விட மேலான சந்தோஷம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆம், ரட்சிப்பின் அனுபவம், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தின் அனுபவம் நாம் உள்ளம் மகிழ்ந்திருக்கும். சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்பும். இதுதான் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டதற்கான அடையாளம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த உலகத்தில் உள்ள பல காரியங்களை மையமாக வைத்து ஒரு சில நொடி பொருள்கள் நாம் ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வது போல நாம் வாழ்ந்து விடுகிறோம். ஆனால் அடுத்த நொடி பொழுதில் மீண்டும் பயம், துக்கம், துயரம், வேதனை, சஞ்சலம், நாளை தினத்தை குறித்த கவலைகள் இவையெல்லாம் நம்மை தொற்றிக்கொள்ளும். இதுதான் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாத மனிதனுடைய வாழ்வாக இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உனக்காக நான் கல்வாரி சிலுவையில் என் இரத்தத்தை சிந்தி என்னை ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். நீ பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக, நீ செய்த பாவத்தின் பரிகாரம் செய்து முடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இவையெல்லாம் நான் செய்து முடித்திருக்கிறேன். இந்த உலகத்திலே பாவத்தை போக்குவதற்கு என் இரத்தம் தவிர வேறொரு பரிகாரம் இல்லை என்று இயேசு சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதற்காக தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசுவின் பிறப்பின் பண்டிகையை ஆசரிக்கிற நீங்களும் நானும் இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிறோமா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி பெற்றிருந்தால் அதைவிட மேலான சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஒருவேளை அப்படி பெற்றிராவிடில் இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற இந்த நொடி பொழுதில் தாமே மனம் உகந்து உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை பாவமற கழுவி உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இம்மையில் வாழ்நாள் முழுவதும் சுகித்திருப்பீர்கள், மறுமையில் நித்திய வாழ்வையும் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை கனப்படுத்தி மகிமைப்படுத்துகிறோம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய வார்த்தையை விளங்கியிருக்கிறோம். உம்முடைய இரத்தம் எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி எங்களை சுத்திகரித்திருக்கிறது. நீர் எங்களுடைய பாவங்களை எல்லாம் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டீர். இனி நாங்கள் பாவி என்று நினைப்பதற்கும் மற்றவர்களால் அடையாளம் காட்டுவதற்கும் நாங்கள் அதற்கு அடிமைகள் அல்ல. நீர் எங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறீர். உம்முடைய இரத்தத்தினால் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இனி நாங்கள் பாவம் செய்யாதபடி நாங்கள் வாழ்வதற்கு நீர் உதவி செய்வீராக. இதோ உம்முடைய பாதம் நிற்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய தூய திரு இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தமாக்குவீராக. உம்முடைய பிறப்பின் பண்டிகையை ஆசரிக்க ஆண்டவரே ஆயத்தமாய் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் அமைதியோடும் இந்த பாவத்தின் அடிமைத்தனத்தின் விடுதலையோடும் உலகத்தின் சிறையிருப்பில் இருந்து விடுதலையோடும் இந்த பண்டிகை நாட்களை ஆசரிக்க உடைய பரிபூர்ண நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் தார். ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லமுள்ள பிதாவே. ஆமென். இயேசு பிறந்தார், பாட்டு பாடுங்க, நம் தேவன் பிறந்தார், கை
பாவத்தை போக்கிடவே மனிதனின் சாபத்தை நீக்கிடவே உலகத்தின் பாவத்தை போக்கிடவே மனிதனின் சாபத்தை நீக்கிடவே உன் பாவங்களை மன்னித்திட பாசமுள்ள இயேசு உண்டு உன் பாவங்களை மன்னித்திட பாசமுள்ள இயேசு உண்டு இன்று உன் உள்ளத்தை கொடுப்பாயா இயேசு பிறந்தார் பாட்டு பாடுங்க நம் தேவன் பிறந்தார் கைத்தாளம் போடுங்க கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு ரொம்ப ஜாலி தானே கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு ரொம்ப ஜாலி தானே ஹாப்பி பர்த்டே ஜீசஸுக்கு சொல்லும் நேரம் தானே அம்மா மடியில் தூங்கும் பாலனை பார்க்க ஓடி வாங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கிறிஸ்மஸ் தருமை சந்தோஷம் மேரி மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் 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 ஆட்டுக்குட்டி தூக்கிக் கொண்டு மேய்ப்பர் வந்தாரே புல்லறையில் பாலகனை கண்டு மகிழ்ந்தாரே ஆட்டுக்குட்டி தூக்கிக் கொண்டு மேய்ப்பர் வந்தாரே புல்லறையில் பாலகனை கண்டு மகிழ்ந்தாரே உன்னத தேவன் மகிமைப்பட பூமியில் அமைதி நிலைத்துவிட இன்னில்லா கிருபைகள் தொடர்ந்து வர இயேசு மகாராஜன் பிறந்தாரே மேரி மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் 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 நானே நல்ல மேய்ப்பன் நானே நல்ல மேய்ப்பன் இந்த உலகை ஆளும் மேய்ப்பன் இந்த உலகை ஆளும் மேய்ப்பன் மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் இசையான மைந்தனாய் மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் இசையான மைந்தனாய் இதை நீக்கும் நேசனாய் இதை நீக்கும் நேசனாய் வந்தேன் சொந்தமாய் நானே நல்ல மேய்ப்பன் நானே நல்ல மேய்ப்பன் நானே நல்ல மேய்ப்பன் நானே நல்ல மேய்ப்பன் இந்த உலகை ஆளும் மேய்ப்பன் இந்த உலகை ஆளும் மேய்ப்பன் மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் இசையான மைந்தனாய்
மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் இதையான மைந்தனாய் இதை நீக்கும் நேசனாய் இதை நீக்கும் நேசனாய் வந்தேன் சொந்தமாய் நானே நல்ல